Hi, this is interested video. Please watch full video. நாங்கள் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக கரண்ட் பாக்ஸுக்கு மேலே தோல் உரிச்சிருக்கு. சின்ன ஹோல். ஆனால் குட்டி பாம்பு தான் நினைக்கிறேன். இதோட அம்மா எங்கேன்னு தெரில. பெரிய பாம்பானா ஒரு வாட்டி நாங்கள் பார்த்துருக்கோம். பெரிய பாம்பு, நல்ல பாம்பு. இது அதோட குட்டியா இல்லை என்னன்னு நமக்கு சரியாக தெரியல. சரி உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த வீட்டு உள்ளே போய் பார்த்தோம். நம்ம வீட்டு உள்ளே பார்த்ததுக்கு பார்த்திங்கன்னா அந்த சைடு பேக் சைடு எதுவும் வெளியே வரல. அந்த வெளியே மட்டும்தான் இருக்குது. பட் இங்கேயும் இருக்குது பாம்பு. குட்டி பாம்பு அங்கே தான் ஸ்டே ஆகிருக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவு கவர் பண்ணலான்னு பார்த்தோம். எதுவும் கவர் ஆகலை. சுற்றி நிறைய இருந்தது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் கண்டிப்பாக பாம்பு இல்லாமல் இருக்காது. ஏன்னா அது நம்ம எப்போனா ஒரு வாட்டி போய்ட்டு தண்ணி விட மட்டும்தான் யூஸ் பண்ணுற ப்ளேஸ்ன்றதுனால. ஸோ என்ன பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ புதர் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே இன்றைக்கி ஆகிப்போச்சு 1 டே. மக்களே வணக்கம். 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம நிறைய செடி வச்சோம். அதோட பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ செகண்ட் பார்ட் போடுறேன். நடுவில் கொஞ்சம் போட முடியல, நிறைய ஒர்க் இருந்ததுனால. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ வச்ச செடி பாருங்க, ஒயிட் கலர் செம்பருத்தி. இது ரெண்டுமே ஒயிட் கலர் செம்பருத்தி தான். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. 2 இயர்ஸ்ல இதோட வளர்ச்சி இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். இங்க பாருங்க, அத்தி எவ்வளோ அழகா காய்ச்சிருக்கு பாருங்களேன். நிறைய அத்திப்பழம் காய்ச்சிருக்கு. கிட் க்ளோஸ் அப்ல காட்டு. இது அத்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா கொய்யா. அடுத்தது தைவான் பிங்க் கொய்யாக்கா. இதுவும் தைவான் தான். அது பக்கத்துல இருக்கிறதும் தைவான் பிங்க் கொய்யாக்கா தான். ரெண்டுமே இந்த அளவுக்கு தான் வளர்ச்சி 2 இயர்ஸ்ல. இன்னும் 1 இயர்ல இது வளர்ந்து காய் கொடுத்துரும் நமக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தென்னை மரம். இது பாத்தீங்கன்னா செவ்வழனி வச்சு 2 இயர்ஸ் ஆகுது. இங்க இருக்க எல்லா செடியுமே 2 இயர்ஸ் தான் ஆகுது. 2 இயர்ஸோட வளர்ச்சி இதுதான். இதுக்கேத்த உரம் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் தைவான் பிங்க் கொய்யாக்கா தான். இது பாத்தீங்கன்னா சீதா பழத்திலே ரெட் கலர் சீதா, சிவப்பு கலர்ல இருக்கும் இந்த செடி. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சீதா, அந்த சீதா பழமும் வச்சிருக்கோம், ரெட் கலர் சீதா பழமும் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமர் சீதா. அது உள்ள இருக்கு. இது மாட்டுக்கெல்லாம் போட்டு வச்சதுனால இங்க ஒரே செடியா இருக்கு. இது ராமர் சீதா. இங்க பாருங்க, இந்த செடி நல்லா வளர்ந்துருக்கு. ராமர் சீதா பெரிய செடியா வளர்ந்துருக்கு. ராமர் சீதா நல்லா பாருங்க. இதான் ராமர் சீதா. பழம் விட்டுருக்கு பாருங்க, குட்டியா தெரியுதா? ராமர் சீதா. நெக்ஸ்ட் நெல்லிக்காய். கரெக்டா? நெல்லிக்காய் செடி இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது என்னதுதான்? இது என்ன செடி? இது லிச்சி. நிழல்லையே தான் வளரணும். அதனால மேக்சிமம் நிழல்லையே தான் வச்சிருக்கோம். இது பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன கொய்யாக்கா? இதுவும் தானே தைவான் பிங்க் தானே. இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே தைவான் பிங்க் கொய்யாக்கா தான். பப்பாளி மரம் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பழுத்துடும். சரி, நாங்க அதிலே பழுக்கட்டுமே விட்டு வச்சிருக்கோம். இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது என்ன மாதிரி பப்பாளி பழம்? நாட்டு கொய்யாக்காவா? சரி, நாட்டு பப்பாளி. பாஸ் பண்ணவே உள்ளரபா. ஏன் பாஸ் ஆகல? தண்ணி பட்டுருக்கு. இருமை. இது ரெட் லேடி பப்பாளி. இது பழுத்த பருக்கு காட்டுற அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. இதுவும் தைவான் பிங்க் கொய்யாக்கா தான். சரிங்களா? இதுவும் செவ்வழனி தான். இது குறுத்து அழுகி போச்சு இந்த 2 வருஷத்துல. இது சரி, நாங்க அப்படியே விட்டு வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி. இது செவ்வாழை இப்பதான் வச்சிருக்கோம் நாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்ன ரகம்னே தெரியல, வச்சிருக்கோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றோம் அது என்ன ரகம்னு சொல்லிட்டு. இது ரஸ்தாளி. இந்த மரம் பாத்தீங்கன்னா ரஸ்தாளி வச்சிருக்கோம். சுத்தி வாழை மரம் வச்சிருக்கோம். எல்லா வெரைட்டிஸ்லயும் வச்சிருக்கோம்.
வந்து செவ்வாழை தாங்க, நிறைய செவ்வாழை கற்பூரவள்ளி எல்லா பழமும் வச்சிருக்கோம். அது பாத்தீங்கன்னா தென்னை மரம் சொல்லிட்டா, நாட்டு தென்னை மரம், நாட்டுக்காய் அது. இது பாத்தீங்கன்னா இங்க முருங்கை மரம் வச்சிருக்கோம் நம்ம, இது மாதிரி தான் பெரிய பெரிய முருங்கைக்காயா. இது மூணுமே வந்து இப்பதான் வச்சிருக்கோம். போன் வந்தா விட்டுரு. இது மூணுமே வந்து இப்பதான் வச்சிருக்கோம். மூணுமே வந்து முருங்கைக்காய் தான், பெரிய பெரிய முருங்கைக்காய், நல்லா இருக்கும். இப்பதான் வச்சிருக்கோம், ரீசெண்டா வச்சது. அது வந்து அந்த தென்னை மரம் பாத்தீங்கன்னா மலேசியன் ஸ்டைலு மச்சை. அப்புறம் பின்னாடி வந்து சுண்டைக்காய் நிறைய இப்போ ஒன்று வெட்டி போட்டோம், நிறைய காய்ச்சிட்டே தான் இருக்கு. இது நெக்ஸ்ட் ஒன்று சுண்டைக்காய். இது அடுத்து இது 4மே பாத்தீங்கன்னா பாலூர் பலா. 5 பலாப்பழம் வச்சிருக்கோம், 4 வந்து பாலூர் பலா. இது வந்து சிவப்பு பலா. இது இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து சிவப்பு பலா, இது 4 வந்து பாலூர். 5 செடி வச்சிருக்கோம் பலாப்பழம் மட்டும். இது பாத்தீங்கன்னா அத்தி, ஒன்னே ஒண்ணு காய்ச்சிருக்கு பாருங்க. அத்தி இங்க நிறைய வந்து எரிச்சிட்டோம், ஏன்னா ஒரே பொதாரா இருக்கு. ஃபர்ஸ்டே வீடியோ போடலான்னு பார்த்தோம், கிளீன் பண்ணிட்டு வீடியோ போடுற மாதிரி ஆயிப்போச்சு. இது பாத்தீங்கன்னா ஏலக்கி வச்சிருக்கோம். இது வந்து கற்பூரவள்ளி. அது பாத்தீங்கன்னா ரஸ்தாளி. இது மூணு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இந்த சைடு. இது இந்த தென்னை மரம் பாத்தீங்கன்னா ஈத்தாமொழி நட்டை, அந்த சைடும் இருக்கிறது அதுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து வாட்டர் ஆப்பிள், ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள். இது பாருங்க, இது ஃபுல்லா ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள். இந்த மரம் பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா கொலத்தள்ளி இருக்கு பாருங்க மேல, கற்பூரவள்ளி தான். இது பக்கத்துல இருக்கிறதும் கற்பூரவள்ளி தான். ஜூம் பண்ணி காட்டு பாருங்க, கொலத்தள்ளி இருக்கு கற்பூரவள்ளி. இதுவும் வந்து கற்பூரவள்ளி தான். இது பாத்தீங்கன்னா முல்சீத்தா எதுக்கு வச்சோன்னா வந்து மெயினா வந்து கேன்சருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பழம். நிறைய நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இதை சாப்பிட்டா வந்து சீக்கிரமா குணம் அடைகிறாங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்றதுக்காக 2 வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இது காட்டுறேன், இன்னொன்று அப்புறமா காட்டுறேன். முல்சீத்தா. இது வந்து பச்சை வாழைப்பழம். இது வந்து 2மே வந்து பச்சை வாழைப்பழம். அந்த சைத்தாமொழி நட்டை தான் அந்த தென்னை மரம். இது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெட்டிட்டோம். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, நிறைய காய்ச்சது, சாப்பிட்டுட்டோம் நிறைய. இப்போ வந்து நெக்ஸ்ட் காய்க்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, சூப்பரா இருந்தது ஸ்டார் ஃப்ரூட். இது கொஞ்சம் பழுத்துச்சுன்னா ரொம்ப இனிப்பா இருந்தது, நல்லா இருந்தது. இது பாத்தீங்கன்னா ஜப்பான் கொய்யாக்காய், நல்லா செவன்னு இருக்கும். நல்லா இந்த கொய்யாக்காய் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட ஸ்வீட்டா இருக்கும். நல்லா ஜப்பான் கொய்யாக்காய் நல்லா இருக்கும் சாப்பிட இனிப்பா. மேல பாத்தீங்கன்னா வந்து நாட்டு சீட்டா வச்சிருக்கோம், ஆல்ரெடி காட்டியிருக்கேன் வீடியோல. காய்ச்சிருக்கு பாருங்க, குட்டியா தான் காய்ச்சிருக்கு, போக போக பெருசா காய்க்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பப்ளி மாசு. இது செத்து போச்சு, ஆனா அதுக்கு ஒட்டுக்கண்ணி ஏதோ வச்சோம். இது என்ன வளருதுன்னே தெரியல, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இது பாத்தீங்கன்னா ஏலக்கி. இங்க கொலை இல்ல, இங்க மேல பூ விட்டுருக்கு பாருங்க ஏலக்கி. இனிமேல் தான் வரும் ஏலக்கி. இது வந்து மஞ்சள் பழங்க, எல்லா பழமும் இருக்கணும்ல, மஞ்சள் வாழைப்பழம். இது நம்ம வாழைக்காயும் வச்சிருக்கோம் நம்ம. இது வந்து சப்போட்டா பழங்க, இங்க பாருங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு முல்சீத்தா காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான் அது. இந்த இருக்கு பாருங்க முல்சீத்தா, இந்த செடி முல்சீத்தா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது என்ன கொய்யாக்கா, பீட்ரூட் கொய்யாக்கா. இது பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பீட்ரூட் மாதிரி, இலையே பீட்ரூட் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லா. பாருங்களேன் இலைய வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணப்பா, இந்த இலையை பாருங்களேன், கலர் வந்து நல்லா வந்து பீட்ரூட் கலர்லயே இருக்கும், அந்த ஷேடு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ இதுவும் சூப்பரா இருக்கும். எப்படி நம்ம பீட்ரூட் சாப்பிட்டா வந்து ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது, சுத்தப்படுத்தும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும் வந்து சூப்பரா இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப ஹெல்தி, ரொம்ப இம்யூனிட்டி பவர் அதிகம் இதுக்கு. ஸோ அதனால இதையும் வச்சிருக்கோம் நம்ம. நிறைய பூக்குது பன்னீர், இது வந்து பன்னீர் ரோஸ், நிறைய பூக்குது, பறிக்க தான் டைம் இல்லை. வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதோட சரிங்க பாருங்களேன். பன்னீர் ரோஸ் நிறைய காஞ்சி போயிடுச்சு. இது வந்து நாட்டு கொய்யாக்காய் தான், இதுவும் நாட்டு கொய்யாக்காய். நிறைய கொய்யாக்காய், நிறைய பலாப்பழம், அதாவது மா பலா வாழைன்ற மாதிரி முக்கணிகளும் நம்ம வச்சிருக்கோம் நம்ம ஃபுல்லாவே. ஏன்னா நம்ம இப்போ இல்லைனாலும் ஒரு 10 years 15 years கழிச்சு நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததினா நம்ம பசங்க நல்லா சாப்பிடணும், அவங்க ஹெல்த்தியா இருக்கணும். ஒரு விஷயத்துக்காக வெளியே போய் கியூலியோ இல்லை வந்து வாங்குறதுக்கும் நிற்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஹைஜீனிக்காகவும் இருக்க மாட்டேங்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்க மாட்டேங்குது. இதுவே நம்ம வீட்டில் இருந்து நம்ம சாப்பிட்டா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்குன்றதுக்காக தான் இவ்வளோ வெரைட்டிஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இன்னும் வைப்போம், பிகாஸ் வந்து நிறைய செடிங்க வந்து நிழலில் வளரணுன்றதுக்காக வந்து நிறைய செடிகள் வைக்காமலே இருக்கோம். ஒன்ஸ் இது நல்லா க்ரோ ஆகிடுச்சுன்னா நாங்கள் நிறைய செடி வச்சு இன்னும் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இந்த பிளேஸை. ஸோ இப்போதைக்கு வந்து 2 yearsல வந்து வளர்ச்சி முழுசாக இருக்க வளர்ச்சி இதுதான். நெக்ஸ்ட் பார்ட் 3ல வந்து
காய் கனியோட பார்ப்போம் நம்ம. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.